சிஎஸ்கேல இனியும் தோனி விளையாட வைக்கணுமா? தோனி சிஎஸ்கே அணி வில்லனாக பாக்குறாங்களா? அப்படி என்னதான் ரசிகர்கள் சொல்றாங்க? ஃபேன்ஸ் கொந்தளிக்கிற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் டெல்லிக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டிசி முதல்ல பேட்டிங் பண்ணி 184 ரன் டார்கெட்டாக கொடுத்தாங்க சென்னைக்கு. சரி 184 ரன் தானே ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க சிஎஸ்கே ஃபேன். ஆனால் அங்கே நடந்ததே வேற. சிஎஸ்கே 74 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்தாங்க. தோனி பார்த்தீங்கன்னா 11வது ஓவர்லேயே களத்துக்கு வந்துட்டாரு. விஜய் சங்கரும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் இழக்காம இருந்தாரு. 2 பேரும் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஸ்லோவா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. தோனி 19 பால் ஆடி ஒரே ஒரு சிக்ஸர் மட்டும் தான் அடிச்சாரு. விஜய் சங்கருக்கு பேட்லேயே படல. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 25 ரன் அந்த மேட்சை தோத்தாங்க. இதே பாத்தீங்கன்னா 2024ல தோனியோட ஸ்ட்ரைக் ரேட் 200. ஆனா 2025ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னு தெரியுமா? நான் வேற அதை சொல்ல விரும்பல. ஒருவேளை அவரோட இடத்துல வேற யாராவது ஒரு யங் பிளேயர் விளையாடு இருந்தா கூட சென்னை வெற்றிக்கு பக்கத்துல போயிருப்பாங்க. இல்லனா வின் கூட பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது. அததான் ரசிகர்களும் சுட்டி காட்டுறாங்க. தோனி ஒரு விளம்பரமா சிஎஸ்கே பயன்படுத்துறாங்களா இல்லனா வலுக்கட்டாயமா பிளேயிங் லெவல்ல திணிக்கிறாங்களா? இதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு அடையாளமா இந்தியா முழுவதும் தெரியுதுன்னா அது காரணம் தோனி மட்டும்தான். ஒருவேளை தோனி சிஎஸ்கேல இருந்து விலகிட்டா நிச்சயமா அந்த அணிக்கு ஒரு பெரிய இழப்பா தான் இருக்கும். இதனால ரசிகர் எண்ணிக்கையும் குறையும். அப்படி இல்லைன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் டீம்ல விளையாட வச்சு இந்த புகழையும் வரவேற்பையும் சிஎஸ்கே அணியால தக்க வைக்க முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோனிக்கு சிஎஸ்கே அணி தேவையில்ல, சிஎஸ்கேக்கு தான் தோனி தேவைன்னு புரியுது. தோனிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. பல போட்டிகள் வென்று கொடுத்திருக்காரு. சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன் என்ற பெருமையும் இருக்கு அவர்கிட்ட. ஆனா கடந்த 2 வருஷமா ஐபிஎல் தொடர்ல அவர் சிரமப்படுறாரு. அவரோட ஆட்டம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க. சிஎஸ்கேல தோனிக்கு அடுத்து ஒரு அடையாளம் காணும் அளவுக்கு யாரும் இல்லைன்னு தான் ஒரு சிக்கல். இதுவே தோனியை வருங்காலத்துல வில்லனா மாத்தி விடுமோ என்ற பயமும் இருக்கு. இனி தோனி விளையாட வந்தாலே அவரை கேலியும் கிண்டலும் செய்யும் அளவுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்துட்டு போயிடுவாங்களோ என்றுதான் ரசிகர்கள் பயப்படுறாங்க. நம்ம தலை தோனியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.